அண்மை செய்தி. பழனி அருகே தனியார் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பழனி அருகே தனியார் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த வழக்கில் மேலும் ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆயக்குடியில் தனியார் நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த வழக்கில் நிலத்தை விற்ற மணி என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். பழனி நில மோசடி வழக்கில் மேலும் ஒருத்தரை இப்போ கைது பண்ணியிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட நபர் யார்? அவருடைய பின்னணி என்ன? இவர் எப்படி கைது செய்யப்பட்டிருக்கிறார்? வணக்கம். நாங்கள் பிரியா. ஆயக்குடியில் போலி ஆவணங்கள் மூலம் தனியார் நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்து ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பழனி அருகே ஆயக்குடியில் போலி உயல் ஆவணங்கள் மூலம் தனியார் நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த வழக்கில் கோவையை சேர்ந்த மணி என்ற மன்னார்சாமியை போலீசார் கைது செய்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் போலி ஆவணங்கள் மூலம் நிலங்களை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்ததாக இருந்த புகார்கள் வந்த நிலையில் ஆயக்குடியில் ஒருவர் நில மோசடி விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. ஆயக்குடி பகுதியில் உள்ள தனியார் நிலத்தை கோவையில் இறந்த நபர்களின் பெயரில் தயாரிக்கப்பட்டதாக கூறப்படும் போலி உயல் ஆவணங்களை பயன்படுத்தி முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த புகார் எழுந்தது. ஆரம்பத்தில் இந்த நிலம் கோவில் அல்லது மடத்துக்கு சொந்தமானது என தகவல் பரவிய நிலையில் பின்னர் அது தனியார் நிலம் என பத்திரப்பதிவுத்துறை தரப்பில் உறுதி செய்யப்பட்டது. இந்த முறைகேடு தொடர்பாக பழனி சார்பதிவாளர் ஈஸ்வரி அளித்த புகாரின் பேரில் ஆயக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையின் அடிப்படையில் இந்த நிலத்தை விற்பனை செய்த கோவையை சேர்ந்த மணி என்ற மன்னார்சாமியை போலீசார் கைது செய்தனர். மேலும் பழனியில் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த வழக்கில் ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சிபிசிஐடி விசாரணையில் உள்ள முன்னாள் இணை சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் மற்றும் நிலத்தை வாங்கிய கந்தசாமி ஆகியோரை சேர்த்து மொத்தம் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் மீது பிஎன்எஸ் சட்டப்பிரிவுகள் 336/2, 337, 338, 336/3, 340/2, 318/4 ஆகிய 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆயக்குடி தனியார் நில பத்திரப்பு முறைகேட்டிலும் சஸ்பெண்ட் சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு தொடர்பு இருப்பதாக போலீஸ் விசாரணை தெரிவித்த நிலையில் இந்த விவகாரம் பழனி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.